குருமூர்த்தின்னா குருமூர்த்தி ஜி, ஷோன்னா ஷோ ஜி, கணேசன்னா கணேசன் ஜி. அவர் தான் பொழுது விடிச்சு பொழுது போனால் பத்திரிகை பிடிச்சுன்னு பூனல் மாட்டி விட்டுறாரு. இது ஐயர் பத்திரிகை, இது ஐயர் பத்திரிகை. அவர் தான் கேட்கணும் யார் யார் என்னென்ன ஜாதி, நமக்கே தெரியாது. இறந்து போனவர்களை பற்றி சரியாக தப்பாக பேச மாட்டோம் நம்ம பொண்ணு. அதனால் நம்ம இறந்து போன தர்மம், இறந்து போன நியாயம், இதெல்லாம் பற்றி தப்பாக பேசுகிறோம். வணக்கம். இப்போ நம்ம துக்ளக் ஆஃபீஸில் இருக்கோம். நம்ம கூட துக்ளக் ரமேஷ் சார் இருக்காரு. அதாவது பொங்கல் அப்படின்னு சொன்னாலே துக்ளக் வாசகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழா. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி போட்டி போட்டு உள்ள வருவாங்களோ அந்த மாதிரி தான் இன்னி வரைக்கும் அது அரங்கம் நிறைந்த ஒரு காட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லணும் நம்ம. ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு வருஷம் வந்துட்டு இன்னொரு வருஷம் ஏதாவது ஒரு காரணத்தினால அது உள்ள அட்டன் பண்ண முடியாம போனா கூட அவ்வளவு வருத்தப்படுவாங்க. சோசாருடைய அந்த அரசியல் பேச்சு அதுல ஒரு நையாண்டி இருக்கும். ஏதாவது ஒரு அரசியல் களத்தை அவர் மாத்தணும்னு சொன்னாக்கா நிச்சயமா அதை அவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு ஓட்டு போட்டவங்களும் உண்டு. சோசார் மறைவுக்கு அப்புறம் கண்டினியூஸா தொடர்ந்து அது போயிட்டு இருக்கு. ஆசிரியர் குருமூர்த்தி சார் ரொம்ப அழகாவே அதை நடத்தி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம ரமேஷ் சாரோட பேச வந்திருக்கோம். சோசாரோட பயணித்த அந்த அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவரோட இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சோசார் அப்படின்னு சொன்னாலே கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு முன்வைப்பாரு. ஆழ்ந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதர் அவரு. நீங்க பத்திரிகையில எந்த தருணத்துல அவரோட இணையறீங்க? நான் அவரோடு 1988 இருந்து அவர் மறைகிற வரை ஒரு நிழலாக பயணிக்கிற வாய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் நிழலாக பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். நான் 1980 பத்திரிகையாளரான 1987 வரை அதிமுக சார்பு பத்திரிகைகளில் பணியாற்றி வந்த நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் வார பத்திரிகைகளில் காலம்னிஸ்டாக ஒரு ஃப்ரீலான்சராக நான் செயல்பட்டு இருந்தேன். அப்போ தான் ஆனந்த விகடன், தராசு, இப்படி ஆனந்த விகடன் குழுமத்திலேருந்து வெளிவந்த ஜூனியர் போஸ்ட், ஜூனியர் விகடன், இதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் துக்ளக்குக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண தொடங்கினேன். எனக்கு மறைந்த புகழ்பெற்ற பத்திரிகையாளர் டிஎஸ்பி ஹரி மூலமாக திருச்சோ அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சு. டிஎஸ்பி ஹரி அவர்கள் துக்ளக்கில் வெங்கட்ன்ற பேரில் எழுதிட்டு இருந்தார். தமிழில் மகாபாரதம் சீரியலை 2 பேருக்கு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று தினமலருக்கு, ஒன்று துக்ளக்குக்கு. அதை பிஆர் சோப்ராவை நேராக பார்த்து வாங்கிட்டு வந்தவர் வெங்கட். அந்த சமயத்தில் துக்ளக் பீக்கில் இருந்தது சர்க்குலேஷனில். ஸோ அப்போ சோசாரிடம் நான் அறிமுகமானப்போ நான் வெங்கட்டுக்கு நான் தான் பொலிட்டிக்கல் காசிப்லாம் சொல்கிறேன்றது சாருக்கு தெரியும். ஒரு தடவை விளையாட்டான்னு சொன்னார், நீங்கள் என்ன கீழே மரத்தடியிலே ரகசியம் பேசிட்டு போயிருவீங்களா, எனக்கெல்லாம் அந்த ரகசியம் தெரியக்கூடாதான்னாரு. வெங்கட்ட லைட்டாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனாலும் அவர் சோசாருடைய பெரிய உள்ளத்துக்கு நிறைய சான்றுகள் அதை நான் சொல்கிறேன். அப்போது அவர்கிட்டையும் நான் தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவரே தான் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தார், துக்ளக்கில் பணியாற்றுற வாய்ப்பை. உங்கள் காலம் தனியாகவே ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லி எனக்கு தோஸ்துன்னு பேர் வச்சதே, பெண்ணின் பேர் வச்சதே அவர் தான். அதன் பிறகு வெவ்வேறு தொடர்கள் எழுதுறதுக்கு எனக்கு ஆலோசனை சொன்னார். நான் சொன்ன 1-2 தொடர்கள் ஆலோசனை ஏற்றுக்கிட்டே நான் அந்த தொடர்கள் எழுத வச்சார். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்த எனக்கு, அதிமுக தலைவர்களோட தான் தொடர்புன்னு இருந்த எனக்கு, எம்ஜிஆர் கால முன்னணி தலைவர்கள் எல்லாரையும் எனக்கு அதிமுக தலைவர்களை துக்ளக்குக்கு வரதுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் நான் துக்ளக்குக்கு வந்த பிறகு தான் திமுக, காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களோட பழகிற வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த சமயத்தில் நீங்கள் தொடக்கத்தில் ஆண்டு விழா பற்றி சொன்னீங்க. பெரும்பாலும் துக்ளக் ஆண்டு விழா சமயத்தில் மெட்ராஸில் முன்னெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும், டெஸ்ட் மேட்ச் இருக்கும். ஸோ மெட்ராஸுக்கு 2 ஈவெண்ட்டுன்னுவாங்க. ஒன்று டெஸ்ட் மேட்சே பார்க்க, இன்னொன்று துக்ளக் ஆண்டு விழான்னுவாங்க. அந்த அளவு. இன்னொன்று, ஒரு பத்திரிகையினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியை கடற்கரையில் நடத்த முடியும், பெரும் கூட்டம் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் கடற்கரையில் கூட்டம் போட முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டம் சேர்க்கறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்படி பணம் எதுவும் கொடுக்காமல் கூட்டம் கடற்கரையில் திரண்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திரண்டிருக்கு, கலைஞருக்கும் திரண்டிருக்கு, அது வேற விஷயம். திருமதி இந்திரா காந்திக்கு இருக்கு. ஆனால் பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு பத்திரிகை ஆசிரியர் உரையை கேட்பதற்காக
லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடினார்கள் என்ற வரலாறு சோ அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. துக்ளக் ஆண்டு விழா கடற்கரையில் பல அரசியல் தலைவர்கள் அவர் சந்திக்கிறது, அவர்கள் இவரிடம் ஆலோசனை பெறுவது, அகில இந்திய தலைவர்கள் அவர்களோடு அவருக்கு இருந்த தொடர்பு, இதையெல்லாம் நான் நினைவு கூர்ந்து பார்க்கும்போது அவருடைய பெரிய சிறப்பாக நான் நினைப்பது அதிகாரத்தில் சக்தி மிக்கவர்களாக விளங்கிய, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி சக்தி மிக்கவர்களாக விளங்கியவர்களோடு, அதிகாரத்தில் இருந்தவர்களோடு மிக நெருக்கமாக நட்பு பாராட்டிய திரு சோ அவர்கள் ஒரு சின்ன ஃபேவர் கூட எந்த தலைவரிடம் கேட்டதில்லை. இதை என்னால் 200% அறுதிட்டு கூற முடியும். திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் யாருக்கும் ஃபேவருக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார். திரு வாஜ்பாய் அப்படித்தான். ஆனால் வேறு 1-2 முதலமைச்சர்கள் காது கொடுத்து பெரிய மனிதர்களிடம் வருகிற பரிந்துரைகளை கேட்கக்கூடியவர்கள் என்பது நம் அனுபவத்தில் நாம் அறிவோம். திரு சோ அவர்களுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டேவோடு மிக நெருக்கிய நட்பு இருந்தது. அவர் கர்நாடக முதல்வராக. இங்கே கேட்கவே வேண்டாம். கலைஞராகட்டும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், 3 முதலமைச்சர்களை எந்த நேரத்திலும் போய் சந்திக்கக்கூடியவராக இருந்தவர் திரு சோ. ஆனா ஒரு சிபாரிசுக்கும் போக மாட்டேன் அப்படின்றத நான் எப்படி 200% சொல்றேன்னா, அவரிடம் வந்த சில சிபாரிசுகள் திரு செல்வி ஜெயலலிதா காலத்துல நான் சொல்றேன், மிக பொலைட்டாக அதை மறுத்து விடுவார். உதாரணத்துக்கு ஏதாவது? அதுதான் நான் சொல்லுகிறேன். ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு சோ அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர். அவர் சொன்னாரு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கிய பிரமுகர், அவருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, நெருக்கடி, அது சொன்னாரு. அதே மாதிரி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாகும். இந்த 3 விஷயங்களையும் திரு சோ அவர்கள் பொலைட்டாக மறுத்துவிட்டு அது குறித்து கவனிக்க வேண்டும் என்று கருதிய 2 பிரச்சனைகள்ல என்ன கூப்பிட்டார். நான் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பை ஒரு கடைசி 15 ஆண்டுகளில் அடிக்கடி அவரோடு உரையாடுகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். அப்போ திரு சோ சார் அந்த ஆசிரியர் விஷயத்தையும், ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அந்த எழுத்தாளர் விஷயத்தையும், இன்னொரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி, பாருங்க ஏதாவது முடியுமான்னு பாருங்க, என் பேரை இழுக்க வேணான்னு சொன்னாரு. ஸோ நான் அதை செல்வி ஜெயலலிதாவிடம் ஒரு விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயத்த சபாநாயகர் காளிமுத்து, அப்போது தகுதியான அந்த எழுத்தாளர், மிக தகுதியானவர், அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்குவதற்கு அன்றைய கல்வி அமைச்சர் செம்மலையிடம், தகுதியான எழுத்தாளர், ஒரு நூலை நாட்டுடைமையாக்கணும் அப்படி அம்மாக்கு நீங்க நோட் போடும்போது பேரவைத் தலைவர் காளிமுத்து பரிந்துரைன்னு கூட போடுங்க அப்படின்னு காளிமுத்து சொன்னார். அடுத்த வாரத்திலேயே அந்த அறிவிப்பு வெளிவந்து விட்டது. நூல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்தது என்பது பெரிய விஷயம். அப்போ 2001 to 2006 இந்த காலகட்டம். அதே மாதிரி இந்த இன்னொரு பிரச்சனை, அதையும் நான் கொண்டு போனேன். ரமேஷ் இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்டரை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேட்டர்ல என்ன சிக்கல் என்பதை என்னிடம் விளக்கிவிட்டு, செல்வி ஜெயலலிதா விளக்கிவிட்டு, பினிஷிங்னா நீங்க அங்கதான் ஜெயலலிதாவுடைய ஷார்ப்னஸை பார்க்கணும். விளக்கிவிட்டு என்ன சொன்னாரு, இதை நான் சொன்னேன்னு சோ கிட்ட சொல்லிடுங்க, நான் சோன்னு பேரே எடுக்கல. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் ரமேஷா பேச மாட்டாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் சார்கிட்ட சொன்னேன். சார் சிரிச்சாரு, சிரிச்சு சொன்னாரு, அதனாலதான் ரொம்ப ஷார்ப்பு பிரில்லியன்ட் நான் சொல்றது அப்படின்னாரு. எம்ஜிஆர் அவர்களை நீண்ட நேரம் பேசி கன்வின்ஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் கலைஞரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் குயிக்காக கன்வின்ஸ் ஆகி விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள், கன்வின்ஸ் இல்லை, கிரகித்துக் கொள்வார்கள். கன்வின்ஸ் ஆகிறார்களா மாறுபடுகிறார்களா என்பது வேற. ஆனால் கலைஞர் கன்வின்ஸ் ஆனதற்கு என்னிடம் ஒரு உதாரணம் இருக்கிறது, அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கலைஞர் செல்வி ஜெயலலிதா பிஜேபி அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு கலைஞர் ஆதரவளித்தார் வாஜ்பாய் ஆட்சிக்கு. அப்போது மூப்பனாருக்கும் திமுகவுக்கும் அப்பதான் இடைவெளி வருது. 96 தேர்தலில் ஒன்னா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திரு சோ அவர்கள் கலைஞரை சந்தித்து இந்த ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அரை மணி நேரம் பேசிய, ஒரு 20 நிமிடம் பேசியவுடன் கலைஞர் வேண்டாம் போதும்னு சொல்லிட்டு உடனடியாக சண்முகநாதனை அழைத்து முரசொலி மாறனை வர சொன்னார். அவருடைய வீடு பக்கத்திலே, அப்போது கோபாலபுரத்திலே தான் இருந்தார். சார் உடனடியாக அவர் விட்டார். வந்தவுடன் அதன் பிறகு ஒரு 10 நிமிடம் தான் அவர் சொன்னதை சுருக்கமாக விவரித்து சோவையும் சொல்லி 20-25 நிமிடத்தில் இந்த மேட்டரினுடைய டிசிஷன் எடுத்து விட்டார்கள். தட் இஸ் சப்போர்ட்டிங் த பிஜேபி. அதன் பிறகு அந்த சப்சிக்வெண்ட் எலெக்ஷன்ல தே had an alliance with the BJP, DMK. That is a very crucial decision taken by DMK. ஸோ எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த மாதிரி
அனுமானங்களும் இருந்திருக்கின்றன. இந்த மாதிரி உரையாடுகிற வாய்ப்பு, நான் எப்படி கலைஞர்கிட்ட பிஜேபி அலையன்ஸை இவர் ஏற்படுத்தினார்னு சொன்னேன், அதே மாதிரி அதிமுக சம்பந்தப்பட்ட உதாரணமும் இருக்கிறது. 2001 அதிமுக கூட்டணியில தமாக கொண்டு வந்ததுல அவர் முக்கிய பங்காற்றினார். அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து விட்டார். திரு மூப்பனார் சரளமாக பேச முடியாத நிலை, அதனால கூட்டணி பேச்சுவார்த்தையில திரு சோ அவர்கள் தான் ஈடுபட்டார். மூப்பனாருக்கும் திரு சோவுக்குமான நட்பு என்பது பரஸ்பர மரியாதையுடன் கூடியது, மிக விரிவான நட்பு அது. அப்படி அந்த அந்த சமயத்தில் திரு மூப்பனார் அவர்களால் சரளமாக பேச இயலாத அவர் திரு சோ அவர்கள் அதற்கு உதவி செய்தார். மூப்பனார் மீது மிகுந்த மரியாதை உண்டு, அதே போல அவருக்கும் உண்டு. திரு மூப்பனார் அவர்கள் எந்த அளவு சோ அவர்களை மதித்தார், அதே போல இவர் மதித்தார் என்றால், மூப்பனார் அவர்கள் அவருடைய வேகனார் காரை அவரே ஓட்டி கொண்டு துக்ளக் அரசு வந்து விடுவார். இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். பக்கத்தில் அவருடைய உதவியாளர் பார்சாரதி இருப்பார். திரு சோ அவர்கள் பல முறை மறுத்திருக்கிறார், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லுவார். இதை ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்க மாட்டார் மூப்பனார். அதே போல பார்த்தீர்கள் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அப்படிதான். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், சார் எங்கே இருக்கீங்கன்னுவார், ஆஃபீஸில் இருக்கு, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்வார். சார் சொல்லுவார், சார் நீங்கள் இருங்க சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்வார். சாருக்கு என்னன்னா இந்த ஏரியாவே கூட்டிட்டோம் அது இதுன்னு வருது. ரெண்டாவது ஒரு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, அவரை போய் நம்ம இப்படி ஒவ்வொரு தடவையும் பண்ணுவார். அவர் சார் நான் அடுத்த தடவை நான் தான் வருவேன் சார் வெடிக்கா சொல்லுவார், இறங்கி போகும்போது சொல்லுவார், அடுத்த தடவை நான் தான் சார் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். காங்கிரஸ் கட்சியில திருமதி இந்திரா காந்தி மிக கடுமையாக திரு சோ அவர்கள் பல காலங்களில் விமர்சித்து இருந்த போதிலும், திரு சோ அவர்களுடைய குடும்பத்தார் காங்கிரஸ் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தார். அதை மூப்பனார் ஒரு முறை ராஜீவ்காந்தியிடம் வேடிக்கையாக சொன்னார். ராஜீவ்காந்தி அவர் இறந்த சமயத்தில் மீண்டும் அந்த தேர்தலில் இறக்காமல் மீண்டும் பிரதமராக அவர் போட்டியில் இருந்து வந்திருந்தால் அவரிடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்பது சோ அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. ஏர்போர்ட்ல நீண்ட நேரம் அவரோடு 20-25 நிமிடம் கண்ணாடி ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்ததாக சோ அவர்கள் சொன்னார். அவர் சொன்னபோது மூப்பனார் தான் அந்த சந்திப்பை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று சோ சொல்லும்போது சொன்னார், மூப்பனார் ராஜீவ்காந்தியிடம் வந்து சொன்னாராம், காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த காங்கிரஸ் எதிரி இவர், சிந்தனை அளவில் எதிரி, தேசிய அளவில் நலன் விரும்பி, ஆனால் சிந்தனை அளவில் காங்கிரஸுக்கு எதிரின்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது கன்ஃபியூஸ் செய்ய பார்ப்பார் அப்படி என்று வேடிக்கையாக சொன்னதாக சொல்வார். செல்வி ஜெயலலிதாவுக்கு 2001 தேர்தல் சமயத்தில் அவ்வாறு கூட்டணி ஏற்படுத்த மூப்பனாருக்காக உதவி செய்தார். 2011 தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்று சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதாவிடம் கருத்தை தெரிவித்தார். அப்போது தேமுதிகவோடு ஜெயலலிதா சார்பாக சோ பேசினார். செல்வி ஜெயலலிதாவுக்கு தேமுதிக கூட்டணி தேவை என்று அவர் நினைக்கவில்லை. அதிமுகவில் இருந்த தலைவர்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். செல்வி ஜெயலலிதா தனித்தே தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார். ஆமா, அதை அவர் சோவிடம் தெரிவித்திருந்தார். ஸோ அப்போது தேமுதிக கூட்டணியை ஏற்படுத்தினார். அப்போது நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அதுல ஒரு சின்ன சின்ன ரோல் இருக்கு. எனக்கு பத்திரிகையாளர் நண்பர் மைப்பா நாராயணன் அவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் இருக்கு. மைப்பா நாராயணன் சில தகவல்களை விஜயகாந்திடம் தெரிவிப்பார். ஒரு சமயம் என்னாச்சு, செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு சோ அவர்களும் உரையாடியதை டெலிபோன் மூலம் ஒட்டு கேட்டு அதை விஜயகாந்திடம் தெரிவித்து அவருடைய மனதை கலைக்கிற வகையில் சில தகவல்களை கூறி இந்த கூட்டணியை முடைக்க முடியுமா என்கிற ஒரு முயற்சியை உளவுத்துறை மேற்கொண்டது. ஸோ இந்த விஷயம் விஜயகாந்த் வழியாக திரு சோ அவர்களுக்கு தெரிய வந்தது. அப்போது திரு சோ அவர்கள் தன்னுடைய செல்போனை மாற்றினார், செல்வி ஜெயலலிதாவை மாற்றினார். அப்போது நான் தான் ஒரு புதிய எண்ணெய், யாரோ ஒரு கடைநிலை ஊழியர், துக்ளக் ஊழியர் அல்ல, ஒரு அரசு ஊழியர், அவருடைய பெயரிலே ஒரு கடைநிலை ஊழியர் பெயரிலே ஒரு எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெய் சோ சார் கொடுத்து அதை அவர் கவரில் ஒட்டி செல்வி ஜெயலலிதா வீட்டில் போய் நான் தான் பூங்குன்றன்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். சோ சாருக்கு ஜெயலலிதா மேல எப்பயுமே ஒரு பரிவு உண்டு. அது நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்லயும் விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா 1996 எலெக்ஷன்ல திமுக தமாகாக்கு வாய்ஸ் கொடுத்தாரு ரஜினி அவர்கள். அது பின்னாடி சோ சார் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. துக்ளக்கிலே அந்த 5 விழாக்கள் என்கிற ஒரு ஷார்ட் தொடரை திரு ரஜினி சார் எழுதியிருக்கிறார். அரசியல் ரீதியாக வெவ்வேறு சமயங்களில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நாட்டின் நடப்பு குறித்து ரஜினி சாருக்கு. ஆனால் செல்வி ஜெயலலிதா என்கிற ஆளுமையின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு மதிப்பு உண்டு. அப்பதான் தொலைக்காட்சியில முதல் முறையாக ஒரு அரசியல் பேட்டி என்பது ஒளிபரப்பானது. ரஜினி அவர்கள்
நீங்கள் சொன்ன அந்த கருத்தை எல்லாம் பேசினார். ஸோ அதில் பின்னணியில் திரு சோ அவர்கள் இருந்தார் என்பது உண்மைதான்.